வணக்கம், நான் Mr.homemaker. இன்றைக்கி உடைச்ச கோதுமையை வச்சு பொங்கல் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது உடைச்ச கோதுமை 3/4 கப், பாசிப்பயிறு 1/4 பங்கு, பச்சைப்பயிறு 1/3 பங்கு, சீரகம், வெந்தயம், மிளகு. நீங்கள் வெந்தயம் போடாமல் கூட விட்டுடலாம். நான் வெந்தயம் என் ஒய்ஃப் டெலிவரி ஆச்சுன்றதுனால வெந்தயம் போடுறேன். சீரகமும் கொஞ்சம் அதிகமாக போடுறேன். நல்லா கடாய் காஞ்சவொடனே 3/4 கப் கோதுமையை போட்டுங்க. போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் 1 நிமிஷம் வதக்குங்க. பச்சைப்பயிறு, பாசிப்பருப்பு, வெந்தயம், சீரகம், மிளகு நல்லா வறுத்துக்குங்க. கொஞ்சம் கலர் மாறட்டும், அது வரைக்கும் வறுத்துக்குங்க. அதுக்கு ஆஃப் பண்ணிவிடுங்க. கல் காஞ்சிச்சு, மற்றதெல்லாம் போடுவோம். கடாயில் வறுத்ததை குக்கரில் போட்டுட்டு நெய் கொஞ்சம் போட்டுங்க. 1/2 ஸ்பூன் நெய். நீங்கள் டைரெக்டாக குக்கர்லேயே கூட வறுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உப்பு, போட்டுட்டு கலரிங்க. தண்ணி ஊற்றிங்க. தண்ணி ஊற்றிட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துங்க. நம்ம 2 கப்புக்கான குவான்டிட்டியான இன்க்ரீடியன்ட் போட்டோம், அதனால் 5 கப்பு தண்ணி ஊற்றுறோம். ப்ரெஷர் இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. நான் 5 விசில் விட்டேன். ஃபஸ்ட் டைம் இருந்ததுனால 5 விசில் விட்டுருக்கேன். நீங்கள் 4 விசில் விட்டால் போதும். ஹெல்த்தியான கோதுமை பொங்கல் ரெடி. இதை போஸ்ட்மார்ட்டம் டெலிவரி, அதாவது டெலிவரிக்கு அப்புறம் இருக்கிற லேடிஸ்க்கெலாம் இந்த பொங்கல் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. இந்த பொங்கல் யார் வேணாலும் சாப்பிட்லாம். வயசானவங்க, சுகர் பேஷண்ட், குழந்தைங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இது நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் உடம்புக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா வந்திருக்கு. நன்றி.